Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. எனக்கு இடையில உட்கார்ந்து இருக்குது அது வேற பயம். என்னைய தாங்கி கிழிச்சிட்டாருன்னா முதல்ல உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு பயங்கரம் பாவம். ராஜ்குமார் வாங்க, ராஜ்குமார் வாங்க. ஆறுமுக அரங்கமா தேசிய சுவாமிகளினுடைய அருளாசியோடு நடத்தப்படுகிற இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியினை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, ஐயா பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமா பேசுனாங்க. ஆமா, நான் பயந்து போயிட்டேன். என்னன்னா, கையில மட்டும் ஒரு தீச்சட்டியையும், ரொம்ப நிதானமா பேசுங்க, அவருக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் முடியல, வழி இல்லாம தான் கொண்டு வந்தது. கையில ஒரு தீச்சட்டியையும் கொஞ்சம் வேப்பலையும் கொடுத்தா ஐயா மேல ஆத்தா இறங்கி இருக்கும். ஆமா, என்னம்மா நல்ல வேலையா நீங்க கொடுக்கல, கொடுத்திருந்தா அவ்வளவுதான். ஒரு ஆன்மீகவாதி மாதிரி ஐயா பேசல, ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசினாங்க, அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, நம்முடைய கடவுள்களுக்கு, முருக கடவுளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு சொன்னா, எல்லா கடவுளும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சிந்தனையோடு இருக்கிற போது முருக கடவுள் மட்டும்தான் அறிவை வெளிக்காட்டுகிற வகையில் நமக்கு காட்சி அளிக்கிறார். முருகப்பெருமானுடைய கையில இருக்கு பாத்தீங்களா வேல், இந்த வேல் அறிவினுடைய அடையாளம். வேல் மேல இருக்கக்கூடிய கூர்மையான பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது அறிவினுடைய கூர்மையை குறிக்கிறது. அதனுடைய அகன்ற பகுதி அறிவினுடைய அந்த அகலத்தை குறிக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி அறிவினுடைய ஆழத்தை குறிக்கக்கூடியது. ஒருவனுடைய அறிவு கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருந்தால் உனக்கு என்னுடைய அருளாட்சி உண்டு என்று அபயமுத்திரையோடு முருகப்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறார். அப்ப கடவுளுக்குள்ளும் அறிவியல் சிந்தனையை வகுத்தது நம்முடைய பண்பாடு. ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை ஆன்மீகம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நோய் தீர்க்கக்கூடிய அறிவியல் மருத்துவம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நடுவர் அவர்களே, பொதுவாவே ஐயா என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னது, அவருடைய மகன் பல் டாக்டருக்கு படிச்சிருக்கானா, இலவசமா பல் புடுங்குவானா. அங்க வீட்டு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருக்காங்க, எப்படி தெரியுமா, 2 பல் எடுத்தா 1 பல் இலவசமாக புடுங்கப்படும். ஓ அப்படியா? ஆமா, சொல்றதெல்லாம் ஆன்மீகம், செய்யறதெல்லாம் கொள்ள. அப்ப 2 பல் இருந்தா தான் போய் எடுக்கணும். ஆமா, நடுவர் அவர்களே, அடிப்படையா சொல்றது, இங்க எல்லாருமே ஆன்மீக பூமிக்கு வந்திருக்கிறீங்க. பெரியவர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு மத்தியானம் 12,000 பேருக்கு மேல் இங்கே அன்னதானம் அருந்தினார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டது எதுங்க? அறிவியல் தானே. அரிசி தந்தது அறிவியல், அதற்குரிய குழம்பு தந்த அறிவியல், உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இலை தந்தது அறிவியல். எல்லாம் அறிவினுடைய அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று நாம் விளங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய அறிவியல் சிந்தனை. சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமி வந்த போது அமெரிக்கா நமக்கு உதவி சர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உதவியையே வேண்டாம் என்று சொல்லி நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்குரிய தைரியத்தை தந்தது நம்முடைய அறிவியல். நடுவர் அவர்களே, பக்கத்தில் இருக்கிறது காவிரி. காவிரியில 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கரைபுரண்டு வெள்ளம் ஓடியது. ஆற்றில இரு பக்கத்திலும் இருந்த அந்த மக்களை எல்லாம் வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு போயிடும். அதனால அந்த காவிரியில தடுப்பணை கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணார் கரிகால் பெருவளத்தான். முடிவு பண்ணும் போது எப்படி கட்டுறது, வினாடிக்கு 2 லட்சம் கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. என்ன செய்யலான்னு யோசிக்கும் போதுதான் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். என்னன்னு சொன்னா, கடற்கரையில நாம நிப்போம் பாத்தீங்களா, கடற்கரையில நிற்கும் போது அலை நம்மளை அடிச்சுட்டு போகும்போது அலை இழுக்கும் போது நம்முடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணை அரிச்சு கரைச்சிக்கிட்டு நம்ம கீழே போவோம். அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த எடை மண்ணுக்குள்ளால போகுதுன்னு அர்த்தம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
வேகமாக வரக்கூடிய காவிரி ஆற்றினுடைய அந்த ஆழமான பகுதியில பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போட்டாங்க. ஒரு பாறையை போட்டு அதுக்கு மேல இன்னொரு பாறையும் வச்சு இந்த இரண்டு பாறைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒட்டக்கூடிய களிமண்ணை வைத்து ஒட்டினார்கள். நீரால் அரித்த கூடாத அந்த களிமண்ணை வச்சு ஒட்டி மிகப்பெரிய கல்லணையை கட்டினான் கரிகால் சோழன் என்பது நம்முடைய தமிழர்களினுடைய அறிவியல் சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அதனால தான் இந்த கல்லணையை பற்றி ஆய்வு செய்தார் ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். அவர் அதை ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடித்துக்கிட்டு கல்லணைக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வேண்டும். கல்லுன்னு சொன்னா ஸ்டோன் டேம்னு வச்சிருக்கலாம், இல்ல பெரிய பாறைகள்னு சொன்னா ராக் டேம்னு வச்சிருக்கலாம். இதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்ட அந்த ஆர்தர் காட்டன் அவர்கள் அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். அது என்ன தெரியுமா? கிராண்ட் டேம், மிகப்பெரிய டேம் என்கின்ற அந்த அறிவியலுடைய அதிசயம் அது. நீங்க சொன்னீங்களே பிறருக்கு, அதாவது எல்லோரும் இன்புற்றுரிக்க நினைப்பது ஒன்றில்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொல்லி மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே கரைத்துக் கொள்பவர்கள் தான் அறிவியல் அறிஞர்கள். ஒரு உதாரணத்தை சொல்றேன். கேன்சருங்கிறது முன்னாடி எல்லாம் ரொம்ப கடுமையான கொடுமையான குணப்படுத்த முடியாத நோய் அப்படிங்களா? அப்படித்தானே? ஆனால் அதற்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக மேரி கியூரி என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானி அந்த ரேடியத்தினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் ஆய்வு செய்யும் போது அவர்களுடைய உடல்ல எல்லாம் அரிப்பு வந்துடுச்சு, உடல் உருக்குலைந்து கொண்டிருந்தது. அவ பக்கத்துல இருந்த புருஷன் சொன்னாரு, வேண்டாம் இந்த ஆராய்ச்சியை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ரேடியத்தை கண்டுபிடிப்பதால் புற்றுநோய் என்கின்ற அந்த உயிர்கொல்லி நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடித்து இந்த மனித குலத்தை வாழ்விக்க வைக்க முடியும் என்று சொன்னால் அதற்காக என்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பாருங்க, தன்னை இழந்து மற்றவர்களை காப்பட வேண்டும் என்று சொல்வது ஆன்மீகம். அதை செய்து காட்டியது எங்கள் அறிவியல். முழுக்க நீங்க உங்களால செய்ய முடியும், சொல்ல முடியும், பிரார்த்தனை பண்ணலாம். எங்க ஐயாவை அழகா காட்டி இருக்கிறது அறிவியல் சிந்தனை தானங்க. அரை மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்க மேக்கப் பண்றீங்களா ஐயா? எப்படி இருக்கும்? ஆமா பாருங்க, ஆக்ரோஷமா எந்திக்கிறத பத்திலாம் இது ஒரு ஆன்மீகவாதிக்கு ஆகாதுங்க. உங்களை இப்ப டெஸ்ட் பண்ணணும் ஐயா. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்னமோ எனக்கு பயமா இருக்குங்க. நடுவர் அவர்களே, என்ன சில நேரம் இவ்வளவு கோவப்படலாமா? கோவப்படலாமாங்க? கோவப்படவே கூடாதுங்க. இல்ல, அவர் அடிக்கடி வீட்டை நினைச்சிடுறாரு. வீட்டை நினைச்சு அந்த கோபத்தை எல்லாம் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டக்கூடாது. நடுவர் அவர்களே, என்ன ஒண்ணு சொல்றேங்க, நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நாள் எதுன்னு கேட்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது, நீங்க ஜனாதிபதியா பதவியேற்ற நாளா, இல்லைன்னு சொன்னா பொக்ரான்ல அணுகுண்டு சோதனை நடத்தினீங்களே அந்த நாளான்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு ஹைதராபாத்ல ஒரு தந்தையிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. என்னுடைய மகள் போலியோவால் பாதிக்கப்பட்டு கால் செயலிழந்து போச்சு, செயற்கை காலை பொருத்திக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறா. அந்த கால் செயற்கை காலினுடைய அந்த எடை 4.5 கிலோ. அதை தூக்கிக்கிட்டு என்னுடைய பிஞ்சு மகளால் நடக்க முடியல, அவன் நஞ்சு போயிட்டு இருக்கிறா, இதுக்கு ஏதாவது மாற்று கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? அந்த செயற்கை காலை பொருத்துவதற்காக அந்த வானூர்தி செய்யக்கூடிய அந்த ராக்கெட் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய எடை குறைவான லகு ரக அந்த பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தி 4.5 கிலோ வெயிட்டில் இருந்த அந்த செயற்கை காலை வெறும் 400 கிராம் எடையில் கண்டுபிடித்தோம். அதை காலிலே பொருத்தி கொண்டு நான் இருந்த மேடையில் அந்த சின்ன பிஞ்சு மகள் நடந்து வந்தாலே, பட்டாம்பூச்சி போன்று அவள் நடந்து வந்த அந்த காட்சியை பார்த்த அன்றுதான் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன் சொன்னா பாருங்க. உங்களால் சொல்ல முடியும், எங்களால் சாதிக்க முடியும். பெரியோர்களே, தனி மனித வாழ்க்கையில் எத்தனையோ, இன்றைக்கு இணையம் இருக்கு இல்லையா, இணையம் நமக்கு பல வசதிகளை தந்திருக்கிறது. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஏழை பெண், ரொம்ப படிப்பறிவு கிடையாது, ஏழை பெண், அவளால படிக்க முடியல, நல்ல குரல் வளம் உண்டு, சங்கீதம் நல்லா பாடுவாங்க, ஆனா சங்கீதம் முறையா கற்கல. கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடினாங்க. மடியில உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தத அவருடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் அதை அப்படியே வீடியோவா ஷூட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணார்.
இதை உலகம் முழுவதும் இருந்த 7 லட்சம் பேர் பார்த்தார்கள். பார்த்தது பெரிய விஷயம் இல்ல. அதனால் அந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு, திரைப்படத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்று கேரளாவில் மிகவும் பிரபலமான பாடகியாக அவர்கள் இருக்கிறார்கள். தனி மனிதனுடைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி. எத்தனையோ சாதாரணமா நமக்கிட்ட திறமைகள் இருக்கலாம், நமக்கிட்ட ஆற்றல் இருக்கலாம். ஒரு தமிழனாக நாம் தலை நிமிர்ந்து நிற்பதற்குரிய ஆற்றல் பக்கத்தில் இருக்குது. திருவானைக்கான்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? அது சிலந்தி வழிபட்ட தலம். அன்னை அகிலாண்டேஸ்வரியும் ஆலவாய் அழகலும் கழித்திருக்கக்கூடிய இடம், பக்தி வரும்னு. என்னை பொறுத்தவரையில் அந்த திருவானைக்காவை நினைக்கின்ற போதெல்லாம் எனக்கு ஒரு கௌரவம் வருகிறது. என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய முதல் நோபல் விஞ்ஞானி சர் சி.வி. ராமனை உலகத்திற்கு தந்த மண் திருவானைக்கா மண். இது நமக்கெல்லாம் கௌரவம் இல்லையா? இப்படி எத்தனையோ. இது ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் பெரியோர்களே. அண்மையில அமெரிக்காவில் ஒரு பத்திரிகை, டைம்ஸ்ங்கிற ஒரு பத்திரிகை, அது ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறது. ஆண்டுதோறும் ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க. உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த கண்டுபிடிப்பாளர்களை, இளைஞர்களை பாராட்டி யங் லீடர் ஆஃப் டுமாரோ, நாளைய இளம் தலைவர் என்கின்ற ஒரு விருது கொடுப்பாங்க. அதற்கு தேர்வாகி இருக்கிறார் அலோக் ஷெட்டி என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய இளைஞன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வரும், ஏழைகளுடைய குடிசைகள் எல்லாம் அழிந்து போகும், திரும்பவும் வீடு கட்டுறதுக்கு நிறைய செலவாகும். அதனால இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, மரத்தாலும் மூங்கில்களாலும் ஆன வீட்டை கட்டினார். நினைச்சா அந்த வீட்டை கலைச்சி தனியா எடுத்துட்டு போயிடலாம். அப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்படாத வீடுகளை கட்டி ஏழைகளுக்கு நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பில் வெறும் 18,000 ரூபாய் செலவில் கொடுத்து ஏழைகளினுடைய வயிற்றில் பால் வார்த்திருக்கிறார் என்பதால் அவருக்கு அந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அங்கீகாரத்தை எல்லாம் அறிவியல் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், நமக்கு ஆடை தந்தது அறிவியல் என்று சொல்லுகிறோம். இவர்கள் ஆடை அழுக்காக இருக்கிறார்களே என்று ஆதங்கப்படுகிறார்கள். நான் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை படைத்தான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதம் தனை படைத்தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கொளுத்தி விட்டாரு அந்த ஆளு. இந்த மனுஷன் பேசின பாடு என்ன செய்ய போறாங்க இந்த கட்சி? பயந்தோம்ல. என்ன மாதிரியா பேசியிருக்காரு. அவங்க கட்சி தலைவி அப்படி துருவிட்டு விட்டுருட்டாங்க. விடக்கூடாது போன்னு என்ன மாதிரி செய்திகளை வச்சுட்டு அடிக்கிறாரு. என்னென்ன செய்திகள் இல்லையா? கல்லணையை பிடிக்கிறாரு, இந்த பக்கம் கலாமை பிடிக்கிறாரு, கேரளாவுக்கு ஓடுறாரு. இங்கெல்லாம் நிக்கல. ஆமா, அந்த ஏழை பொண்ணு அந்த பாட்டு போனதுனால என்ன ஆச்சு? இன்னைக்கு மிகச்சிறந்த பாடகியா மாறி போனாவா. அதெல்லாம் இவ்வளவு பெரிய பெருமை. அது இது எதன் சாத்தியமாச்சு? பஜனையினாலேயா? அறிவியலாலே என்றார். இந்த அம்மா வாங்க, முனைவர் ரேவதி அம்மா வாங்க. தவத்திரு சுவாமிகள் அவர்களின் திருவடிகளை வணங்கி போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, இந்த மாபெரும் ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற பக்த கோடி ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தினை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய சகோதரர் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை பேசினார். இங்கே மத்திய நேரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அற்புதமான அன்னதானம் நடந்தது. 12,000 பேருக்கு மேல. 12,000 பேருக்கு மேல. அதையும் ஒழிக்கிறீங்க. 12,000 அவரு கண்ணில் அது மட்டும் போட்டிருக்கு பாருங்களேன். இன்விடேஷன்ல 12,000 பேருக்கு மேல அன்னதானம் நடந்தது. அங்கே உணவு சமைக்க பயன்பட்டது அறிவியல்.
அதற்கு அடுப்பாக ஏற்படுத்தப்பட்டது அறிவியல் சாதனம் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய பட்டியலே போட்டார். அதெல்லாம் சரி, ஆனால் பசித்த ஒரு வயிறுக்கு உணவளிக்க வேண்டும் என நினைப்பது ஆன்மீகம். அதை மறக்க கூடாது. சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, என்ன உங்க மதம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், என் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நாய் பசியோடு இருந்தால் அந்த பசியை தீர்ப்பதுதான் என் மதம் என்று சொன்னார். அந்த ஆன்மீக உணர்வு தாங்க இன்னைக்கு ரொம்ப அவசியம். அங்க இருந்து வந்த உடனே அவங்க உடனே படம் போட்டு அவங்க பாடம் நடத்துறாங்க. ஏன்னா அவர் வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், அப்படிதான் நடத்துவார். முருகப்பெருமானை பார்த்தீர்களா, அவர் கையில இருக்கிற வேலை பார்த்தீர்களா? காலேஜ் வாத்தியார்னா வேற மாதிரி இருக்கும் நடத்துவோம். ஆமா, அவர் கையில இருக்கிற வேலை பார்த்தீர்களா, கூர்மையானது, அகலமானது, ஆழமானதுன்னு சொல்லிட்டு போனார். நடுவர் அவர்களே, மதம் மட்டும் ஆன்மீகம் என்று அவர் நினைத்துக் கொண்டு இருக்கிறார். மதம் என்பது வேறு, ஆன்மீக உணர்வு என்பது வேறு. அத முதல்ல மனசுல வச்சுக்கணும். இப்போ இது 7வது படை வீடு என்று போற்றி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா 6 படை வீடுகளும் பெரும்பாலும் மலைக்கு மேலே இருக்கிறத நம்ம பாக்குறோம். மலை ஏறும்போது நம்ம உணர்ந்திருக்கிறோம். பெரிய மலையில, பழனி போன்ற மலையில எல்லாம் ஏறும்போது ஏறி பாருங்க, நம்ம உடல் அப்படியே வளையும், குனியும், ஏறி போவோம். கீழே இறங்கி வரையில பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா கடன்னு கீழே இறங்கி ஓடி வருவோம். ஒரு அறிஞன் சொன்னான், மலை சொன்னது பணிந்து நடந்தால் உயர்ந்து போவாய், நிமிர்ந்து நடந்தால் தாழ்ந்து போவாய் என்பதை சொல்லி தருவது ஆன்மீகம். அதுக்கு தாங்க மலைக்கு மேல கோயிலை கட்டி வச்சிருக்கோம். என்ன பெருசா வந்துட்டு மதத்தினாலதான் ஆன்மீகத்தினாலதான் ஒரு பெரிய பட்டியல். அதுல நல்ல வரலாறு எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. கல்லணை எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? அணை என்பது அறிவியல், அவரே சொல்லிட்டார். அதனால தான் இன்னைக்கு கர்நாடகாவில் அணைக்கு மேல அணைய கட்டி நம்ம தமிழ்நாட்டை தண்ணி இல்லாம தவிக்க விடுறான். ஆன்மீக சிந்தனை இருந்தா அப்படி பண்ணுவானா? அறிவியல் உணர்ச்சி மட்டுமே இருக்கு, அதனால அணைய கட்டிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறான். ஆன்மீக உணர்வு இருந்தா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானாங்க. அது அறிவியலோட எண்ணம். அப்புறம் அவராவே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அருமையா சொன்னார். கேரளாவில் ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கையில அப்படியே எடுத்து இணையத்துல போட்டாங்களாம். அவங்க சினிமால பாடகி ஆயிட்டாங்களாம். இணையத்தோட எவ்வளவு பெரிய பெருமை. இணையத்துல அது ஒண்ணுமா நடக்குது? ஒரு பொண்ணு தாலாட்டு பாடினதை மட்டுமாங்க தூக்கி போடுறீங்க? சர்வ சாதாரணமா ரோட்ல போற பெண்களுடைய முகத்தை எடுத்து ஆபாசமாக சித்தரித்து எத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது இந்த அறிவியல். என்ன பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போன வாரம் பூரா எங்க வீட்டுல கொதிச்சாங்க. ஐயோ, நாதஸ்வரத்துல சுமதி பாட்டு திண்டாட்டமா போச்சு. ஆமா, அந்த இணையத்துல அவங்க பேஸ்புக் வச்சுக்கிட்ட நண்பர்களினால அந்த பெண்ணினுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியாச்சுன்னு டிவியில மூலமா காட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு அறிவியல் தான் பெரியது, அறிவியல் தான் பெரியதுன்னு ரொம்ப அப்புறம் சொல்றாரு, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்க மட்டும்தான் ஆன்மீகத்தால் முடியும், அதை செயல்படுத்துவது அறிவியல்னாரு. முதல்ல நினைக்கணுங்க, நல்ல எண்ணம் வரணும், ஆசைப்படணும். ஆசைதான் பின்னால் செயலாக மாறும். அதனாலதான் அவை பாட்டி சொன்ன அறம் செய்ய விரும்புனா, அறம் செய்யன்னு சொல்லல, அறம் செய்ய விரும்பு. முதல்ல விரும்பினால் அப்புறம் செயல் தன்னால நடக்கும்னா. என்னமோ வந்துட்டு அறிவியல்வாதிகள்லாம் அப்படி ரொம்ப சிறப்பா நல்லதா செய்யறாங்களாம். அவர் அறஞ்செய்ய விரும்புனா இரும்பலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அப்துல் கலாமை பத்தி சொன்னார். அவர் வணக்கத்துக்குரிய நம்முடைய ஜனாதிபதி. அவர் செஞ்சாரா, என்னுடைய கண்டுபிடிப்புகள்ல எனக்கு மிக மகிழ்ச்சி அளித்தது, ஒரு பெண்ணுக்கு லேசான எடை குறைவான அந்த காலனி செய்து கொடுத்ததுன்னு சொன்னார்ல, அதை ஏன் அவர் செஞ்சு கொடுத்தார்? அவர் ஒரு உண்மையான ஆன்மீக எண்ணமுடைய விஞ்ஞானி. அதனால தான் அவருக்கு மட்டும் அந்த எண்ணம் வந்தது. மற்றவங்க எல்லாம் அதை வைத்துக் கொண்டு எப்படி காசு சம்பாதிக்கலாங்கிறத மட்டும்தான் கவனமா இருக்கு. ஏங்க, எங்க அணி தலைவரை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அவர் என்ன அவர் சொல்றாரு, கோபப்படாதீங்க ஐயா, உங்க உடம்புக்கு நல்லது இல்லைங்கய்யான்னு. அப்படித்தாங்க இருப்பாங்க ஆன்மீகவாதிகள்னா. தங்களுடைய கொள்கையில் யாராவது குறுக்கிட்டால் அவங்க மேல அவ்வளவு கோபம் வரும். எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி தெரியுமா? கிட்டத்தட்ட 17 முறைக்கு மேல ரத்த தானம் பண்ணியிருக்காருங்க. அவங்க வீட்டுக்கு பயந்து இல்ல, அப்படி ரத்த தானம் பண்ணி எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா, ஆப்பிள் பழம் மாதிரி. அதுதான் ஆன்மீக எண்ணம். மனசுக்குள்ள நல்ல எண்ணம் இருந்ததுன்னா உடலால் ஒண்ணுமே செய்யாது, பாதிக்காதுங்கிறதா எங்க எழுது. அப்புறம் என்னமோ ஒரு விபத்து நடந்து கிடந்தா பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, 108க்கு போன் பண்ணுவீங்களான்னு அம்மா கேட்டாங்க. உண்மைதான், 108க்கு போன் பண்ணுவோம். யார் பண்ணுவான் தெரியுமா? மனசுல ஆன்மீக எண்ணம் உள்ளவன் தான் 108க்கு உடனே போன் பண்ணுவான்.
இல்ல வெறும் அறிவியல் குணமுடையவனா அதை உடனே செல்போன்ல படம் பிடிச்சு ஏன் பேஸ்புக்ல போட்டு விட்டுருவான். உடனடியான காட்சிகள் பார்க்க தவறாதீர்கள். இதுதான் அறிவியலுக்கு ஆன்மீகத்துக்கு உள்ள வேறுபாடு. இன்னைக்கு அறிவியல் கருவி படுத்துற பாட்டை நம்ம கண்ணால பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கிறோங்க. எல்லார் கையிலயும் ஒரு பிசாசு இருக்கு செல்போன் வடிவத்துல. எப்பமா அது படுத்துற பாடு, அதை கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தன் பேசுற பேச்சும் படம் எடுக்கிறதும் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு அறிஞர் நல்லா சொன்னான், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை காயின் போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்னா. இன்னைக்கு காலம் பூரா அப்படி போய்கிட்டு இருக்கு. பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பான், நல்ல அருமையான அறிவியல் கண்டுபிடிப்பான் செல்போனு. அப்படியா? இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்ம புள்ள பெட்ஷீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு அதுக்குள்ள மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குங்க. அது வெளிச்சத்தை பார்த்து அந்த அம்மா அப்பா வயிற்றுல எல்லாம் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து நன்மையை சேர்க்குதான், எங்க இருந்து சேர்க்கும்? அதான் எங்களுடைய வருத்தமே. நடுவர் அவர்களே, அறிவால் சாதித்தவர்களை எல்லாம் இந்த உலகம் மறந்து விட்டது. அன்பால் போதித்தவர்களை தான் நாம் இன்னும் கோவில் கட்டி வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மலர் மகுடம் தரித்தவர்கள் எல்லாம் வாடி உறுதிந்து விட்டார்கள். முள் மகுடம் தரித்தவரைத்தான் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாம் என்னமோ மதம்னா கோயிலுக்கு வர்றதும் அஷ்டோத்திரம் சொல்றதும் சாமி கும்பிடுறது மட்டுமே ஆன்மீகம்ன்றீங்க. அப்படி இல்லை. மனிதர்களை புறம் தள்ளிவிட்டு கடவுளை மட்டுமே கட்டிப்பிடித்துக் கொள்வதற்கு பெயர் ஆன்மீகம் இல்லை. அதுவும் ஒரு வகையான நாத்திகம் தான். மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை தேடி சென்று செய்வதுதான் ஆன்மீகம். விடுதலைக்காக நம்முடைய நாடு போராடி கொண்டிருந்த காலம் விடுதலை போராட்ட காலம். அப்ப காந்தியடிகள்கிட்ட வெள்ளக்காரங்க கேட்டாங்க, ஏங்க விடுதலை விடுதலை இப்படி பண்றீங்க? உங்க நாட்டுல என்ன மிச்சம் இருக்கு? அத்தனையும் தான் நாங்க சுரண்டிட்டோமே, இன்னும் எதுக்கு இந்த நாட்டுக்கு விடுதலை கேட்கறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப காந்தி சொன்னார், எல்லாத்தையும் நீங்க சுரண்டி இருக்கலாம், ஆனால் என் நாட்டில் ஒரு மனிதன் தவறி விழுந்தால் அவனை தூக்கி விடுகின்ற மனிதாபிமானம் இருக்கிறதே, அதை வேறு எவராலும் களவாடி கொண்டு போக முடியாது. அந்த ஆன்மீக எண்ணம் எங்க நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை சொல்றாருன்னா அதுதான் நம்முடைய ஆன்மீகம். சமீபத்தில் கேதார்நாத் யாத்திரை எல்லாரும் போறாங்க. கஷ்டமான பாதை, இமயமலை பகுதியில ரொம்ப தடுமாறி தான் போனோம். அதுல எல்லாரும் போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மலையில ஏறி ஒரு வயதான தம்பதிகள் கணவன் மனைவி 2 பேர் போறாங்க. அந்த அம்மா கையில ஒரு கோல் வச்சுக்கிட்டு ஊனி ஊனி ஏறி போறாங்க, தடுமாறி விழுந்து விழுந்து. என்னன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. உடனே கூட வந்த ஒருத்தர் கேட்டாரு, ஏம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போறீங்க, மேல போய் என்னத்தை பார்க்க போறீங்க? கடவுள் தரிசனமா உங்களுக்கு கிடைக்க போது, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்க? உடனே அந்த தாய் சொன்னா, நான் கடவுளை பார்க்காட்ட பரவாயில்ல, ஆனா அவர் என்னைய பாப்பார்ல, அந்த அருள் பார்வை எனக்கு கிடைக்கும் இல்லையா, அது ஒண்ணு போதுங்க, அதற்காகவே நான் போகிறேன்னா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நம் நாட்டை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. என்னமோ அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் பிறகு வந்துச்சான். அணைய கட்டினாங்களாம், கல்லு மேல கல்லு வச்சு ஒட்டினாங்களாம், மருத்துவத்தை கண்டுபிடித்தார்களாம், பெரியம்மை நோயெல்லாம் குணப்படுத்தினாங்களாம், அம்மா அழகா பட்டியல் போட்டாங்க. ஆனா முதல்ல ஒரு உறுப்புக்கு இன்னொரு உறுப்பை வைத்து குணப்படுத்த முடியும் என்று கண்ணுக்கு கண்ணை எடுத்து அப்பி உண்மையை சொன்னவர் கண்ணப்ப நாயனார் என்ற ஒரு ஆன்மீகவாதி. முதல்ல கண் ஆபரேஷன் செய்த முதல் சாதனையாளராக கண்ணப்பரை வைத்திருக்கிறோம். அதான் இன்னைக்கு மதுரை அரவிந்த் மருத்துவமனையில எல்லாம் அந்த முன்னாலே ஒரு பெரிய படமே இருக்கும். சிவபெருமான் மேல அவர் கண்ணை எடுத்து அப்புவது போன்ற அந்த படம் இன்றும் வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் ஆன்மீகவாதிகள் தான் அதற்கான சிந்தனையை உங்களுக்கு தந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைய அறிவியல் வளர்ச்சி ரொம்ப அசுரத்தனமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. பயமா இருக்கு. இப்ப 2 வருஷத்துக்கு முந்தி ஜப்பான்ல பெரிய சுனாமி வந்தது, நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்ப அந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற அணு உலைகள் எல்லாம் உடைத்து சிதறப்பட்டு ரொம்ப தண்ணீர் மேல வந்ததுனால உள்ளே மாட்டி இருக்கிற ஒரு 4-5 விஞ்ஞானிகள் உள்ளே இறந்து போயிட்டாங்க. அது தெரியும் நமக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும் போது அவனை மதிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அவன் இறந்த பிறகு அவனுக்கு நிச்சயமாக இறுதி மரியாதை என்பதை கட்டாயமாக எல்லோரும் செய்வார்கள். அவன் எப்படிப்பட்டவனாகவும் இருக்கலாம், போகும்போது அவன் நல்லா போட்டும் நினைக்கிறது நம்முடைய பண்பாடு. ஆனால் அந்த மனிதர்கள், அந்த விஞ்ஞானிகள் 4 பேர் உள்ள மாட்டி இறந்து போனார்களே, அவர்களின் உடலை புதைத்தாலும் சிக்கல். ஏன்னா அணு கதிர்வீச்சுக்கு உள்ளா இருக்கிற உடல் மண்ணில் புதைத்தாலும் மண்ணு கட்டு போகும், அதுல முளைக்கிற புல்லு பூண்டினால அழிவு வரும். எரித்தால் காற்றில் அந்த மாசு படரும், அதனாலும் ஆபத்து. அந்த உடலை எரிக்கவா புதைக்கவா என்று தெரியாமல் இறுதி மரியாதை கூட கொடுக்க முடியாமல் ஒரு நாடு தவித்துக் கொண்டு இருக்கிறது என்றால்
இதுதான் அறிவியலின் விளைவாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, அன்பு அறிவியல் என்பது பயன்படுத்துவது, அறிவியல் என்பது பயன்படுத்துவது, ஆனால் ஆன்மீகம் என்பது பண்படுத்துவது. அப்படிப்பட்ட பண்பட்ட மக்களாக நம்மை உருவாக்குவது ஆன்மீகமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ நாடுகளெல்லாம் சொன்னாங்க, உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சியில் திக்கி திணறிய போது கூட இந்தியா தாக்கு பிடித்தது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆன்ம பலம். அந்த ஆன்ம பலம்தான் நமக்குரிய மிகப்பெரிய சொத்து என்று சொல்லி சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆன்மீகமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஒன்றை மிஞ்சிக்கிட்டே இருக்க. இதுக்கு தான் இந்த ஆளுகளை பேச விடக்கூடாதுன்றது. ஒரு கட்சியை கேட்டுட்டு போயிடணும், பேசாத. ஆனால் இந்த அம்மா என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க,